டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உலக நுகர்வோர் பாதுகாப்பு தினத்தினுடைய வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அல்லது கொண்டாடப்படுகிறது என்று சொல்லலாம். இதனால் எங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. நாம் அனைவருமே ஒரு நுகர்வோர் தான். அன்றாடம் நாம் காலையில் எழுந்ததுலேருந்து நைட் தூங்க போகிற வரைக்கும் யாரோட ஏதோ ஒரு தொடர்பில் இருந்துக்கிட்டே இருக்கோம். ஒரு சர்வீஸ்க்காக இருக்கோம், இல்லை அது ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஏதோ ஒரு தேவைகளுக்காக இன்னொருத்தரை நாம் போய் அணுக வேண்டியது இருக்குது. ஆனால் அந்த சர்வீஸும் நாம் வாங்குகிற பொருளும் சரியாகத்தான் சரியான விலைக்கு சரியான தரத்தில் நம்ம வாங்குகிறோமா அப்படின்னா பெரும்பாலானோர் தெரியாதுன்னுவாங்க, இல்லை தெரியாமலே இருக்காங்க. அப்போது இந்த அவேர்னஸ், இந்த விழிப்புணர்வு நம்மக்கிட்ட இருக்கணும். இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான அல்லது அதை உருவாக்குவதற்கான தினம்தான் இன்றைக்கு. இது இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் நடக்குது. சரி, இந்த கன்சியூமர் தினத்தில் நமக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது, நாம் யார்கிட்ட போய் இதை முறையிடுவது, அப்படி ஏதோ ஒரு தவறுதலாக நம்ம ஏமாற்றப்படுகிறோம் அல்லது நமக்கு சரியான சர்வீஸ் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு ஏதாவது பாதுகாப்பு இருக்கா, அதுக்கு சட்டம் இருக்கா அப்படின்னா பல தகவல் இருக்குது, பல சந்தேகங்களும் இருக்குது. அப்போது அதை குறித்து பேசுவதற்காகத்தான் நம்முடைய நிலையத்திற்கு மூத்த வழக்கறிஞர் திரு எம் விவேகானந்தன் அவர்கள் வந்திருக்காங்க. அவர் அகில் பாரத கிரக பஞ்சாயத்து, அதாவது இது ஒரு நுகர்வோர் அமைப்பு, நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பாக அது செயல்பட்டு வருகிறது. இது அகில இந்தியாவிலும் செயல்பட்டு வருகிறது. அதனுடைய இணைச் செயலாளராகவும் இருக்கார். இப்போ அவர்கிட்ட தான் இந்த சந்தேகங்களும், அப்படி ஏதாவது ஒன்றை ஏமாற்றப்பட்டால் நாம் யாரை அணுகிறது, இப்படி பல சந்தேகங்களை அவர் தீர்க்க வந்திருக்காரு. உங்கள் சார்பாக மூத்த வழக்கறிஞர் திரு எம் விவேகானந்தன் அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம் சார். சார், உங்களை சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி. எப்படின்னா சும்மா ஏதோ ஒரு கன்சியூமர் அந்த ஃபோரமில் இருப்பாங்கன்னா, ஆனால் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறீங்க, அவங்களுடைய தேவைகள் ஒன்று இருக்கும், நாங்கள் ஏமாந்துட்டோம், இல்லை எங்களுக்கு சரியான பதில் வரல, அப்போ அவங்கள எப்படி நம்ம அதுக்கான தீர்வு, எப்படி நமக்கு ஒரு பாதுகாப்பை தேடிக்கின்றது கேட்கக்கூடிய சரியான நபர் நீங்கள் தான். ஏன்னா ஒரு வழக்கறிஞர், உச்ச நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்திருக்கீங்க, இப்போ உயர் நீதிமன்றத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ரொம்ப பிஸி ஷெட்யூலில் வந்திருக்கீங்க எங்களுக்கு மக்களுக்காக. இப்போ மக்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்குது சார், அதுக்காக நான் உங்களை இப்போது இந்த தினம் ஏன் சார் இந்த தினத்தை தேர்வு செஞ்சுருக்காங்க? தூர்தர்ஷன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவர்களுக்கும் எங்களது அன்பு கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் ஒரு பொன்னான நாள். உலகத்தில் உள்ள அனைவருக்கும் நுகர்வோர் உரிமைகள் தினம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நாள் நமது உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக தோன்றிய நாள். இந்த நாளிலே நமது பாரத தேசத்தில் 2 நாட்களை நாம் நுகர்வோர்களுக்காக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஒன்று, நமது தேசத்தில் டிசம்பர் 24ஆம் தேதி நுகர்வோர் பாதுகாப்பு தினமும், இன்றைய நாள் மார்ச் 15ஆம் தேதி நுகர்வோர் உரிமைகள் தினமாகவும் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நுகர்வோர் அவங்களுக்கு உரிமை இருக்குது. என்ன உரிமை இருக்குன்னா, முதல்ல அந்த பொருளுடைய தன்மையை பற்றி தெரிஞ்சுக்கணும். 2 விஷயம், முக்கியமான விஷயம். ஒன்று சேவை, ஒன்று பொருள். இந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். நம்மளுடைய உரிமை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருள் போய் பார்த்தீங்கன்னா அதை பற்றி முழு விவரமும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. அந்த உரிமை கூட இன்னொரு உரிமை இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு சூஸ், எந்த பொருளை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றதுக்கு நமக்கு உரிமை இருக்குது, தேர்வு செய்வதற்கு ஒரு உரிமை. 3வது உரிமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இது யாருக்கு கொடுக்கணும், எந்த அளவுக்கு கொடுக்கணும்னு கேட்டு பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் கேட்கணும். அதில் குறைபாடுகள் இருந்தால் அதை தீர்த்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கான்னா கட்டாயமாக இருக்குது. இவ்வளவும் இருக்குது. ஒரு கடைக்குள்ளே போயிட்டு ஒரு பொருளை பார்க்குறதால நீங்கள் கட்டாயம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அதை டிஸ்பிளேயில் போய் பார்க்குற ஒருத்தர், இல்லைனா அந்த பொருளை பற்றி தெரிந்து கொள்வதால் மட்டுமே நீங்கள் அந்த பொருளை கட்டாயம் வாங்க வேண்டும் என்று திணிக்க முடியாது. வாங்க வேண்டும் என்று கட்டாயமும் கிடையாது, திணிக்க முடியாது. நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க, இந்த பொருளை பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி தான் ஆகணும்னு சொல்ல முடியாது. நீங்கள் உங்கள் எந்த காரணத்துக்காக வேணான்னு சொல்கிறீங்கன்னு கூட சொல்லாமல் கூட வெளியில் வரலாம். இந்த மாதிரி இந்த ஒரு நுகர்வோருக்கு உரிமை இருக்குது. சார், இன்னொரு கேள்வி. இப்போது அகில் பாரத கிரக பஞ்சாயத்துன்னு வச்சுக்கோங்க. இந்த பஞ்சாயத்துன்னும் போது நம்மளுக்கு சாதாரண இந்த கிராமத்தில் இருக்கிற பஞ்சாயத்து தான் தெரியும். இந்த பேர் எப்படி, ஏன் இதை சூஸ் பண்ணீங்க? தமிழ்நாட்டில் நாங்கள் சென்னையிலே பிறந்து வளர்ந்ததால் காலையில் நாங்கள் என்ன பண்ணோம், கிராக்கி வந்துட்டாருனோம். கிராக்கின்னும் சென்னையில் இது சாதாரண பாஷை. இப்போ நிறைய பேர் அதை பயன்படுத்துறது இல்லை. முன்னெல்லாம் சென்னையில் சாதாரணமாக கிராக்கி வந்துட்டார்னா அவர் ஒரு பொருளை வாங்குற ஒரு நம்மளுடைய கன்சியூமர், கஸ்டமர் அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் கிராக்கி. ஸோ அகில பாரதம் தேச அளவில் எல்லா இடங்கள்லையும் நம்ம எல்லா மாவட்டங்கள் தோறையும் நம்ம சேவை, மக்களுக்காக சேவை செஞ்சிட்ருக்கோம். அதனால் அகில பாரதம். கிரகக்குன்றது கன்சியூமர், அதுதான் நுகர்வோர், கன்சியூமர். ஸோ பஞ்சாயத்து 5. இந்த சமுதாயத்தில் 5 பேர் சம்மந்தப்பட்டது தான் ஒரு வியாபாரம் நடக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு விவசாயி ஒரு பொருளை விளைக்கிறவர், அவர்கிட்ட ஒரு உற்பத்தியாளர் வரார். அதை சரி வர க்ளீன் பண்ணி அதை என்ன பண்ணணுமோ அது பேக்கேஜிங்லாம் பண்ணிட்டார்.
அவர்கிட்ட வந்து ஒரு மீடியேட்டர் வருவார், வியாபாரி. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, எங்கேயோ கோதுமைன்றது பஞ்சாப்லேயோ எங்கேயோ விளைஞ்ச கோதுமையை சரி வர உற்பத்தியாளர் செஞ்சு அதை வந்து நமக்கு வியாபாரி வந்து நம்ம கையில் கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் தான் இங்கே தான் நம்ம நுகர்வோர் வரோம். நம்ம அந்த நுகர்வோர் அந்த பொருளை வந்து வாங்கிட்டோம். இதெல்லாம் வந்து சரிவர டாக்ஸ் கட்டியிருக்காங்களா, இதுக்கு உண்டான எக்ஸ்பைரி டேட் இருக்கா, இந்த பொருள் வந்து மக்களுக்கு நல்ல பொருள் தானா, இதோடைய தரமெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு சட்ட விதி, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அதான் இந்த அத்தாரிட்டி. ஸோ இவங்க 5 பேரும் சேர்ந்தது தான் ஒரு பொருளுடைய வியாபாரத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அந்த பிகினிங்லேருந்து எண்டு பேரிலும். ஸோ இவங்க 5 பேரும் சேர்ந்து தான். இதில் வந்து என்னென்னா, நம்ம வந்து ஒரு பொருளை வாங்குகிறோம்னு வச்சோங்களேன், அந்த பொருளை வாங்கும் பொழுது வாங்குறவர் கொண்டி நல்லதான்னு நொண்டி பார்க்கக்கூடாது. அது வந்து நம்ம அந்த உற்பத்தி விவசாயிக்கு உண்டான பயன் அடைஞ்சாரா, அந்த உற்பத்தியாளருக்கு சேர வேண்டியது சேர்ந்துதா, சட்டப்படி வந்து அந்த அதிகாரிங்க வந்து பணி செய்கிறாங்களே அவங்க வந்து இதெல்லாம் சரியாக கண்காணிக்கிறாங்களா, இதுக்கப்புறம் இவங்களுடைய நலனோட யாருமே வந்து நஷ்டம் அடையக்கூடாது, யாருக்கும் வீழ்ச்சி அடையக்கூடாது, எல்லாரும் இந்த சமுதாயத்தில் சமமாக பாவித்து எல்லோருக்குடைய நலனையும் பாதுகாக்கணும், கட்டாயமாக நுகர்வோருடைய உரிமைகளும் பாதுகாக்கணும். நம்ம வந்து இன்றைக்கி நம்ம ஆர்கனைசேஷன் அகில பாரத கிரக பஞ்சாயத்துன்றது எப்படி சேவை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 50 ஆண்டுகள் கடந்த ஒரு ஆர்கனைசேஷன். 1974 ஆரம்பிக்கப்பட்டு அந்த ஆரம்பிக்கிறதே வந்து ஒரு வேடிக்கையான விவரம் நடந்தது. தீபாவளி டைமில் என்ன நடந்ததுன்னா, எல்லா இடத்துலையும் சர்க்கரை விலை ஏறிச்சு. இதை விலையை வந்து ஏற வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா உற்பத்தி சரியாக இருக்குது, மழை சரியாக பெஞ்சிருக்கு, சர்க்கரை விலை வந்து எல்லாம் பதுக்கிட்டு அந்த நேரத்தில் விலை ஏற்றிட்டாங்க. காரணமே இல்லை. அப்போ அகில பாரத கிரக பஞ்சாயத்து வந்து அதில் கையில் எடுக்குது. முதல்ல அதில் கையில் எடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, யாரும் நம்ம வந்து இனிமேல் போட்டு சர்க்கரை வாங்க வேண்டியதில்லை, ஒரு முடிவு எடுத்து சொன்ன உடனே அந்த மறுநாள் வந்து இந்த வியாபாரம் டிப்பாயிடுச்சு, அப்படியே டவுன் ஆகுது. அப்போது வியாபாரம் குறைஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க, வியாபாரிங்கள்லாம் வந்து கேட்குறாங்க, நீங்கள் எந்த முடிவை கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படின்னா, நீங்கள் நியாயமான வியாபாரம் பண்ணுங்கள், நம்ம வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு அந்த பொருள்களுடைய விலையை வந்து சரியான விலையில் விற்கும்போது நம்ம வந்து ஒன்று கூடி சமுதாயம் வந்து முடிவு எடுத்தது நம்ம வந்து இந்த பொருளை வாங்கலான்னு. ஸோ அந்த அவேர்னஸ் நம்ம வந்து சமுதாயத்துக்கு வந்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று பெட்ரோல் பம்பில் நம்ம அரசாங்கம் சொல்லிக்கினே இருக்குது, பெட்ரோல் வந்து இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் போடுறவங்களாம் 5 லிட்டர் போய் போடுறாங்க. ஸோ ஒரு சில இடங்களில் வந்து இல்லைன்றதால விலை உயர்த்தி கூட விற்கிறாங்க. ஒரு சிலர் வந்து பெட்ரோல் பம்ப் போகிறாங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் கிரியேட்டட், அந்த சூழ்நிலையை உருவாக்கி அதனால் லாபம் அடைகிறதுக்கு நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. பிளாக் மார்க்கெட்டு வரும். ஸோ இதெல்லாம் வந்து வரும்போது என்ன பண்ணோன்னா, அரசாங்கம் சரி நம்மளை மாதிரி சமுதாயத்தில் விழிப்புணர்வு கொடுத்துக்கினே இருக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபியூவல் ஷார்ட்டேஜ் இல்லை, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து யாருக்கும் எந்த இது இல்லை, வெறும் கேஸ் தான், அந்த கேஸ் கடை நம்ம வந்து ஆல்டர்னேட் கவர்மெண்ட்டுக்கு வச்சுருக்காங்க, ஸ்டாக் இருக்குதுன்னு சொல்லும்போது இந்த பிளாக் மார்க்கெட்டை வந்து குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. இந்த அவேர்னஸை வந்து நம்ம வந்து எப்போவுமே க்ரியேட் பண்ணணும். அடுத்த நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்னை எக்மோர் வரையில டிக்கெட் வாங்கியிருப்பீங்க, உங்கள் வீடு வந்து கோடம்பாக்கத்தில் இருக்கும், நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, மாம்பழத்தில் இறங்கிட்டு ஒரு ஸ்டேஷன் வந்து லோக்கல் ட்ரெயினில் கோடம்பாக்கத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. டிடி வந்து உங்களை வந்து கேட்பாங்க, ஏங்க நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் டிக்கெட் வந்து நாட் வேலிடுன்னு. அப்போ நம்ம அரசாங்கத்துக்கு ரயில்வே அதிகாரிக்கு தெரிவித்து எக்மோர் வரையில் டிக்கெட் இருந்தால் வித்தின் அ பீரியட் நம்ம அந்த டிக்கெட்டோடய வந்து லோக்கலில் அப் டு எக்மோர் வேரில் லோக்கல் ட்ரெயினில் வந்து இறங்கலாம், சேத்பட்டில் இறங்கலாம், மாம்பழத்தில் இறங்கி நீங்கள் தாம்பரத்தில் இறங்கிட்டு தாம்பரத்துலேருந்து நீங்கள் மீனம்பாக்கத்துக்கு வந்து அதே டிக்கெட்டில் வந்து பயணம் செய்யலாம். வெளியில் போயிட்டு லோக்கல் டிக்கெட் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது அதை விட காஸ்ட்லி சூப்பர் ஃபாஸ்ட் டிக்கெட்டு. ஆனால் நேரம் நிர்ணயம் 1 hour, வித்தின் 1 hour வந்து நம்ம அந்த டிக்கெட்டை வந்து பயன்படுத்திக்கலாம். பட் நீங்கள் சொன்னது கரெக்டாக. அதுக்கு முன்னாடி எப்படின்னா, இதில் டிடிஆர் பிடிச்சிருவாங்க. ஆமாங்க, நீங்கள் இந்த ட்ரெயினில் இந்த டிக்கெட்டை வச்சு பயணம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு இது இப்போ இல்லை. ஆமாம், இப்போ அது இல்லை. இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வருவோம். ஏன்னா இப்போ நீங்கள் அதெல்லாம் நடந்து வெற்றி பெற்றிருக்கீங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சில சமூக ஊடகங்களில் வந்து அரசு சொல்லிகிட்டே இருக்குது, போதுமான ஸ்டாக் இருக்குது, சிலிண்டர் பயப்பட தேவையில்ல, எல்லாம் சொல்கிறாங்க, பெட்ரோல் பங்க்கும் ஸ்டாக் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஈவன் ரீசெண்டாக ஹெச்பி கூட அதை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனாலும் சில ஊடகங்களில் இன்ஸ்டாகிராம்லேயோ அல்லது ஒரு சோஷியல் மீடியாவிலையோ என்ன பண்ணுறாங்கன்னா, விலை ஏறப்போகுது, அதேமாதிரி மளிகை பொருட்கள் ப்ரொவிஷன் விலை ஏறப்போகணும் ஒரு பயத்தை உருவாக்குறாங்க. அந்த மாதிரி தவறான செய்தியை கொடுப்பவங்க மேலே நடவடிக்கை கன்சூமர் எடுக்க முடியுமா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அரசாங்கம் தெரிவிக்கிற இன்ஃபர்மேஷன் தான் ஜென்யூன். இப்போ வந்து டெக்னாலஜி வந்து அவைலபிள், எங்கேருந்து வந்து அந்த மெசேஜ் கிளம்புதுன்றதை கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலாம்.
தவறான அது சட்டத்துக்கு விரோதமான அரசுக்கு இல்லை, உண்மைக்கு புறம்பாக அப்படிதான் சொல்லணும். உண்மைக்கு புறம்பான எந்த ஒரு விஷயத்தையும் எங்கேருந்தோ தகவல் ஆரம்பிக்குதுன்னு வச்சோங்க, அது வந்து அரசியல் காரணமாக இருக்கலாம், இல்லைன்னா சமுதாயத்தில் வந்து ஒரு சலசலப்பு உருவாக்கணும்னு ஒரு சுயநலத்துக்காக பண்ணுறவங்களும் இருக்காங்க. அது என்ன பண்ணோன்னா, அது எங்கேருந்து ஆரிஜின்றதை கண்டுபிடிச்சி அந்த ஆரிஜினேட்டருடைய நம்பரை கண்டுபிடிச்சி அவர் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். சட்டத்துக்கு புறமான எந்த விஷயத்தை செஞ்சாலும் அது தனிப்பட்ட முறையானவர் இருந்தாலும் சரி, சமுதாயத்துக்கு மேலே ஒரு தவறான ஒரு இது பண்ணாலும் கட்டாயம் நடவடிக்கை. இன்னொரு டவுட் சார், இப்போது நிறைய பேர் நீங்கள் சொல்கிறீங்க, நார்மலாக இது நம்ம நிறைய நிகழ்ச்சிகளில் இந்த கன்சூமர் டேல பேசியிருக்கோம், தங்க நகை வாங்க போகிறாங்க சார். நிறைய பேர் பண்ணுற தவறு என்னென்னா, அவன் சொல்லுவான் பில்லு வாங்கினீங்கன்னா 4% 3% ஜிஎஸ்டி வரும், இப்போ நீங்கள் ஒரு 10 லட்சத்துக்கு நகை வாங்கியிருக்கீங்கன்னா எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ செலவு, 40,000 50,000 டேக்ஸ் வரும் அப்படின்னும் போது இந்த ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கை பயன்படுத்தி எஸ்டிமேஷன் பில் வாங்கிட்டு வந்துடுவாங்க, பக்கா ஜிஎஸ்டி பில் இருக்காது. அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? பொதுவாக வந்து இந்த ஒரு 2-3 இதில் வந்து உங்களுக்கு சொல்லும்போது 2-3 விஷயத்தையும் இது தொடர்பாக சொல்லணும். நம்ம வந்து கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஹாஸ்பிட்டலில் போனோம்னா நம்ம வந்து என்ன தெரிஞ்சு அந்த கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டில் நீங்கள் வந்து ஒரு மருத்துவரை அணுகும்போது நீங்கள் உங்களுக்கு என்னென்ன உரிமை இருக்குது, அதே மாதிரி மருத்துவர்கிட்ட வந்து நீங்கள் உங்களுடைய என்னென்ன கேட்கலாம் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரு உரிமை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரேரா ஆக்ட், ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, அங்கே போனீங்கன்னா ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்கன்னா அந்த பில்டிங்கில் என்னென்ன அப்ரூவல்ஸ் இருக்குது, என்னென்ன சாங்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன பண்ணணும், எவ்வளோ நாளில் அது வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும், எல்லாமே ரேராவில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வீடை வாங்கும்போது அதுக்குண்டான ஒரு சட்டம் இருக்குது. அந்த மாதிரி கோல்டு ஆக்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வியாபாரத்துக்கும் தனித்தனியாக ஃபுட் அண்ட் சேஃப்டி ஆக்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த தங்கத்தை பற்றி நீங்கள் கேட்டதால் ஒரு கட்டாயம் இந்த விளக்கத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி பல்வேறு சட்டத்துக்கு உட்பட்டு தான் ஒரு வியாபாரம் நடக்குது. இந்த தங்கன்றது கோல்டு பியூரிட்டி ஆக்ட்னு ஒரு கோல்டு ஆக்ட் இருக்குது. அந்த கோல்டு ஆக்டில் வந்து நம்ம வந்து சர்டிஃபிகேஷன் வாங்கணும், கட்டாயம் ஜிஎஸ்டி பில் வாங்கணும். அதில் வந்து 916 அப்படின்னா 91.60% தான் அதில் வந்து கோல்டு பியூரிட்டி இருக்கும். மற்றபடி என்னென்னா அதில் வந்து அந்த கோல்டை வந்து ஆர்னமெண்டல் கோல்டுன்னு பேர். கோல்டுலேயே 2 விதமான கோல்டு இருக்குது. 100% பியூர் கோல்டு இருக்குது, 99.99% கோல்டு இருக்குது. அது வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்குன்னு வாங்குறது. நம்ம நாட்டில் வந்து நம்ம கோல்டு வாங்குறதே என்னைக்காகன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ன்றது இருந்தாலும் நமக்கே தெரியாமல் ஆர்னமெண்டல் கோல்டு தான் வாங்குகிறோம். இந்த ஆர்னமெண்டல் கோல்டுன்னு நீங்கள் வாங்கும்போது அதனுடைய பியூரிட்டிக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. 21 கேரக்டா, 24 கேரக்டா, 91.6 அப்படின்றது ஹால்மார்க் சர்டிஃபிகேஷன். அது மாதிரி கோல்டுக்கு வந்து பல சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. நாட் ஒன்லி நீங்கள் வந்து வாங்கும்போது அந்த பில்லில் வந்து ஜிஎஸ்டி வண்டி கட்டுறதில்லை. உங்களுடைய கோல்டு வாங்கிட்டீங்க, நீங்கள் பில் எல்லாம் வாங்கிட்டீங்க, அதனுடைய பியூரிட்டி வந்து 72% தான் இருக்குது. நீங்கள் திரும்பியும் அந்த நுகர்வோராக அவங்கள அணுகுனீங்கன்னா சட்டப்படி உங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. ஒரு வேளை ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு அந்த தங்கத்தை உருக்கி நீங்கள் அந்த தங்கத்தை வந்து வேறு வியாபாரத்துக்காகவோ இல்லை அதை விற்கணும் போனீங்கன்னா உங்களுடைய 100 ரூபா கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு வேளை விலை ஏறி இருந்தால் 150 ரூபாய் ஆகிடும். ஆனால் 150 ரூபாயில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 90% தான். சேதாரம் எல்லாமே போயிடும். அப்போது இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வாங்கும்போதே 91.6% தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு பில்லு வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு வேளை 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த 91.6 தான் அப்படின்றது குறைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னா சட்டப்படி அதை விற்பனையாளர் மீது நடவடிக்கை எடுக்கலாம். இல்லை நீங்கள் எங்கே போனாலும் டெஸ்ட் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த கோல்டு டெஸ்ட் ஏஜென்சிஸ்லாம் இருக்காங்க. உங்களுடைய கோல்டோடைய தரம் என்னன்றது உங்கள் ஆர்னமெண்டல் கோல்டோடைய தரத்தை வந்து அதில் வந்து நமக்கு தெரிவிச்சிடுவாங்க. நீங்கள் உடனே என்ன பண்ணால் நீங்கள் வாங்கும்போதே புரிஞ்சுக்க முதல்ல வந்து அதான் உங்களுடைய உரிமை என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வாங்குகிற பொருள் நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு சில ஸ்வீட்ஸ் மிட்டாய் நம்ம வந்து போகிறோம். இந்த விழா காலங்களில் கிடைக்கிற ஸ்வீட்ஸ் மாதிரி இப்போவும் வந்து ஸ்வீட்ஸு இருக்கும். எங்கள் பெரும்பாலான கடைகளில் ஸ்வீட்டுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்கும். இன்றைக்கி வந்த ஸ்வீட்டோடைய விலை வந்து 100 ரூபா 1/4 கிலோ அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து 15 நாளுக்கு வந்து அந்த யூஸ் பிஃபோர் 15 டேஸ்ன்னு போட்டிருப்பாங்க. சப்போஸ் ஒரு யூஸ் பிஃபோர் 15 டேஸ்ன்னு சொல்லிவிட்டு 10 நாளைக்கு முன்னாடி மேனுஃபேக்சர் பண்ண ஸ்வீட்டு நீங்கள் இன்றைக்கி போனீங்கன்னா அந்த 15 டேஸில் 10 டேஸ் போயிடுச்சு. இன்னும் 4 நாள் தான் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு அது சொல்லவே மாட்டாங்க வியாபாரி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இந்த பொருளுடைய விலை குறைவு அப்படின்னு உங்களுக்கு அங்கே மார்க்கெட்டில் இருக்கும். ஆஃபரில் கிடைக்கும். நீங்கள் போனீங்கன்னா அந்த ஆஃபர் வந்து இன்றைக்கி 70%ல் அந்த 30% தள்ளுபடி நீங்கள் வந்து பெற்றுக்கோங்கன்னு உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த பொருளை உடனடியாக வாங்கிடுவீங்க.
உங்கள் மனசில் என்ன தெரியும்னா எக்ஸ்பைரி டேட்டு ஞாபகம் இருக்காது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு வாரத்துக்கு அப்புறம் உங்கள் நண்பர்களோ இல்லை ஒரு விழாக்காக நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா 4 நாளுக்கு அப்புறம் அந்த ஸ்வீட் வந்து சாப்பிட முடியாத சூழ்நிலையில் இருக்குது. நம்மளுடைய உரிமைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து போனோம். நீங்கள் எங்கேயா உள்ள போகிறதுக்கு முன்னாடியே வியாபாரி அவர் வந்து என்னென்னா நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ லாபம் கிடைக்கும், அவர் வந்து நீங்கள் சந்தோஷமாக ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து குறைஞ்சிக்கிட்டு வர காலம். இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோன்னா நம்ம வந்து அவேர்னஸ். சார் இப்போ இதெல்லாமே பொருளோ அல்லது சேவைகளோ இதில் நம்ம வந்து நமக்கு அந்த பொறுப்பு இருக்குது. நம்ம வந்து வாங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப விழிப்புணர்வாக இருக்குன்றது கரெக்ட். சரி, அப்படியே மீறி நம்ம வந்து ஏமாற்றப்படுறோன்னா வழக்கறிஞரை வச்சு தான் இந்த வழக்குகளை நம்ம போய் கேஸ் போடணுமா, இல்லது அவங்களே போயிட்டு கன்சூமரே போயிட்டு அந்த வழக்கை தொடரலாமா? அது எங்கே போய் அவங்க கான்டாக்ட் பண்ணணும்? அது ஒரு பொருள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 3 லேயர்ஸ் இருக்குது. கோர்ட் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து 50 லட்சத்துக்கு உண்டான வேல்யூ வரலும் டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் கமிஷன் பிலோ 50 lakhs. ஆமாம், பிலோ 50 lakhs அப் டு 50 lakhs. 50 lakhs 1 to 2 crores வந்து ஸ்டேட் கமிஷனில் பண்ணணும். 2 crores அப்போ வந்து நேஷ்னல் கமிஷனுக்கு நீங்கள் வந்து பெட்டிஷனை கொடுக்கலாம். இப்போ ஸ்டேட் கமிஷனில் ஒரு 55 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாட்டை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நேச்சுரலாக எங்கே போகணுன்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட் கமிஷனில் போயிட்டு நீங்கள் வந்து ரெப்ரசன்டேட் பண்ணணும். ஏதோ ஒரு குவாலிட்டியில் குறை இருந்தாலும் இல்லை உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்தால் போகலாம். நார்மலாக என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இப்போ இருக்கிற ப்ரொசீஜர் வந்து கோர்ட்டில் வந்து பார்ட்டி இன் பர்சன் எல்லா கோர்ட்லேயும் அலவுடு. ஆனால் கன்சியூமர் கோர்ட்டில் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வழக்கறிஞர் தேவையில்லை, உங்களுக்கு வாதாடக்கூடியது. ஆமாம், நீங்களே போயிட்டு பார்ட்டி இன் பர்சன் சின்ன சின்ன ப்ரொசீஜர்ஸ் தெரிஞ்சால் போதும். ஒரு கம்ப்ளைண்ட் இப்படி எழுதணும், அங்கேயே வந்து உங்களுக்கு கேட்டிங்கன்னா கற்றும் கொடுப்பாங்க, ஃபார்மேட்டை கொடுப்பாங்க. ஆன்லைன்லேயே ஃபார்மேட் அவைலபிள். ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கணுன்னா நார்மலாக எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வியாபாரத்தில் வந்து வேணும்னு தவறு செய்கிறவங்க இருப்பாங்க, தெரியாத தவறு செய்கிறவங்க நிறைய பேர். வேணும்னு பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது. இந்த பொருள் வந்து டு எரர் இஸ் ஹியூமன், அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கணும். ஒரு பொருளை வாங்கிட்டீங்க, அந்த பொருளுடைய தரம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கோ இல்லை அவங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரியே இல்லைன்னா உடனே நீங்கள் கோர்ட்டுக்கு அணுகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அவங்களுக்கு சட்டப்படி தெரிவிக்கணும் அந்த விற்றவங்களுக்கு. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ராடக்ட் லைபிலிட்டின்றது 2 பேருக்கு வந்தாச்சு. இப்போ 2019 சட்டப்படி பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் லைபிலிட்டி லைஸ் ஆன் த மேனுஃபேக்சரர் ஆஸ் வெல் அஸ் த செல்லர். ஸோ நீங்கள் வந்து அவங்க 2 பேர்கிட்டையும் நீங்கள் வந்து உங்களுடைய டேமேஜஸும் கேட்கலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து புது ப்ராடக்ட்டையும் ரீப்ளேஸ்மெண்ட்டை கேட்கலாம். நீங்கள் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி, நேரடியாக நுகர்வோர் நீதிமன்றங்களை அணுகலாம்னா எல்லா நீதிமன்றங்களையும் பார்ட்டி இன் பர்சன் அணுகலாம். ஆனால் நுகர்வோர் நீதிமன்றத்தில் நுகர்வோரே நேரடியாக போய் செய்யறதுக்கு உண்டான எல்லா வழிமுறைகளும் சாதாரணமாக இருக்குது. சாதாரண ப்ரொசீஜர்ஸே அங்கே இருக்குது. அதனால் நீங்கள் நேரடியாக போகலாம். சார், இப்போ இது ஒன்று, இப்போ நீதிமன்றத்துக்கு சில பேருக்கு போக தெரியல, அவங்களால வாதாடத்தில் வக்கீல் வைக்கணும், அல்லது உங்களை மாதிரி அமைப்புகள் இங்கே எப்படி நீங்கள் அந்த இடத்துக்கு வரீங்க? உங்கள் அமைப்புக்கூடிய வேலைகள் என்ன? நமக்கு வந்து விழிப்புணர்வு தான் இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான் நம்மளுடைய நோக்கம். அது அசட்டையாக இருக்கக்கூடாது. ஆமாங்க. நீங்கள் வந்து இப்போது நம்மளுடைய அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா வருடத்துக்கு 2 முறை பயிற்சி கொடுத்துருவோம். எனி மெம்பர் வந்து எல்லா மெம்பரும் அதில் வந்து கலந்துக்கலாம். சாதாரண சின்ன விஷயம், சாதாரண உணவு கிடைக்கும், முழு நாள் வந்து அந்த பயிற்சியை கொடுத்துட்றோம். இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தகவல் அறிவு உரிமை சட்டத்தை பற்றி பயிற்சி, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை பற்றி பயிற்சி, அதே மாதிரி நீங்கள் வந்து எப்படி கம்ப்ளைண்ட் எழுதணும், நீங்கள் தகவல் அறிவு உரிமை சட்டத்தை வச்சு நீங்கள் எப்படி நீங்கள் வந்து அரசாங்கத்திடம் தேவையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். எல்லாமே வெப்சைட்டில் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். நம்ம வந்து அதை பயிற்சியும் கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம என்ன முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம தேசத்தில் இப்போ நம்ம கையில் எடுத்துருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் பன்னீர்லாம் வந்து ரைடு பண்ணாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் தேசத்தில் இருக்கிற அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கும் ஒரு மனு கொடுத்தோம். பால் வந்து எவ்வளோ உற்பத்தி ஆகுது, பால் எவ்வளோ வியாபாரம் ஆகுது, இந்த மாதிரி சாதாரண விஷயங்களை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டிருந்தப்போ வித்தின் ஒரு வாரம் 15 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டன்ஸ் ஆஃப் பன்னீர் வந்து ஃபேக்கு பன்னீர்னு வந்து சீஸ் பண்ணாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம எடுத்த முயற்சி தான். டெய்ரி ப்ராடக்டை பற்றி ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து தெளிவுபடுத்த வேணும்னு அரசாங்கத்தை கேட்கும்போது நம்ம வந்து 100 கோடி 120 சிந்தட்டிக் பன்னீர். ஸோ அது வந்து உடம்புக்கு கெடுதல், வருங்காலத்தில் கேன்சர் கூட வரும். இப்போ வந்து நமக்கு வந்து 120 கோடி மக்களுக்கு தேவையான பால் பொருட்கள் இருக்கானா கிடையாது. 40 கோடி பேர் இருந்த நாட்டில் அன்றைக்கி நமக்கு இருந்த மாடுகள்லாம் இருக்கானா இன்றைக்கி எல்லாம் போயிடுச்சு. ஸோ மாடே இல்லாமல் எப்படி பால் கிடைக்கிது? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம வந்து பிளாஸ்டிக்கோட பயன்பாடு இன்றைக்கி வந்து ஹைகோர்ட்டில் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க.
பாட்டில்டு வாட்டரில் வந்து பிளாஸ்டிக் துகள்கள் இருக்குன்னு எழுதணும்னு சொல்லிட்டாங்க. மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து தண்ணியில் இது வந்தாச்சு. அப்போ நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, ஃப்யூச்சரில் வந்து அது என்ன மாதிரி கொடுமையான வியாதிகள்லாம் வருன்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் நம்மளுடைய சமுதாயத்தில் விழிப்புணர்வு தான் முக்கியமான விஷயம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பி அவேர். இப்போ வந்து ஒரு சில பொருளை வாங்குகிறோம். இந்த பொருளை வாங்கினா வருங்காலத்தில் நம்மளுக்கு வந்து உடம்புல சேதாரம் வந்து நம்ம வந்து அதனால் வந்து என்ன வியாதிகள்லாம் வரும் நமக்கு தெரியணும். நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ஆர்கானிக் ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோன்னா உண்மையிலேயே ஆர்கானிக்கான்னு கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் நம்ம வாங்குகிறோன்னா பியூரிட்டி ஆஃப் த கோல்டு கோகனட் வந்து நமக்கு தெரியும். கோகனட் ஆயில் வந்து தெரியணும். நம்ம வந்து அதை வந்து சர்டிஃபிகேஷன் இருக்கான்னு பார்க்கணும். எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட்ஸ் ஆர் அவைலபிள். மேலே வந்து கோதுமைன்னு எழுதியிருப்பாங்க, சின்னதாக மைதான்னு எழுதியிருப்பாங்க. ஸோ மைதா வந்து ரீஃபைண்டு வீட்டுன்னு இருக்கும், ஆனால் அதில் வந்து மைதான்னு போட்டுருவாங்க. ஸோ அது வீட்டே கிடையாது, அது வீட்டிலேருந்து வந்த ப்ராடக்ட்டு. பட் இட் கேன் காஸ் ஹசார்டஸ், இட் கேன் பி ஹசார்டஸ் டு ஹெல்த். எங்கள் அமைப்பில் இந்த மாதிரி வந்து பயிற்சி கொடுக்குறோம். இந்த மாதிரி ஷோயன் எக்ஸ்பிரஸில் வந்து ஒரு விஷயம் உதாரணம் சொல்கிறேங்க. ஷோயன் எக்ஸ்பிரஸில் தினம் போகிற ட்ரெயின். காலையில் நான் வந்து போனோம்னா கடலூர் போவேன். நான் கொஞ்சம் நாள் முன்னாடி எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, கடலூர் போகிறதுக்கு நான் பஸ்ஸில் போனோம். 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம், பர்த் சார்ஜஸ் கொடுக்க வேண்டியது. ஆனால் ஆமாம், அதே மாதிரி காலையில் 6 மணிலேருந்து இரவு 10 மணி வரலும் நீங்கள் பர்த்து போடக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வாங்குகிற டிக்கெட்டு பர்த்து டிக்கெட். உடனே நம்ம வந்து கையெழுத்தியக்கம் நடத்தி அரசாங்கத்துக்கு தெரிவித்து அதில் வந்து என்ன பண்ணோம், டி கோச்சஸ்னால் சிட்டிங் கோச்சஸ் வண்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினில் வந்து நம்ம வந்து ஒன்லி தூங்குற வரைக்கும் உள்ளதுக்கு சீட்டிங் தான் இருக்கும். நீங்கள் டே டைமில் ட்ராவல் பண்ணிங்கன்னா சீட்டுக்கு உண்டான சார்ஜஸை கொடுத்துட்டு ட்ராவல் பண்ணலாம். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் எல்லாம் வந்து அவுட்டர் ஏரியாவில் திருவண்ணாமலையிலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி நிறுத்திடுவாங்க. ஆனால் ட்ரெயின் வந்து வசதி இருந்தது, ரயில்வே ட்ராக், ஆனால் ட்ரெயின் கிடையாது. அந்த மாதிரி நிலையில் நம்ம என்ன பண்ணோம், அரசாங்கத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 40,000 கையெழுத்து இயக்கத்தை நடத்தி நம்ம அரசாங்கத்துக்கு தெரிவித்து திருவண்ணாமலைக்கு இன்றைக்கி வந்து சென்னையிலேருந்து யூனிட் ட்ரெயினே போகுது, யூனிட்டும் போகுது. அதே மாதிரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் 2 எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் திருவண்ணாமலைக்கு வழியாக போயிட்டு பெரம்பூர்லேருந்து நம்ம வந்து நாங்களே பயணம் செஞ்சுருக்கோம். என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா விலையும் குறைவு, அது விலை ஒண்டி குறைவு இல்லை. திருவிழா காலங்கள் ஊருக்குள்ளே போய் இறங்கலாம், கோவில் பக்கத்திலே அருகாமையிலே போய் இறங்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த வெற்றி வந்து முழுக்க அகில பாரத கிரக பஞ்சாயத்து சாரும். அது மாதிரி இந்த பொருள் வந்து விலை கம்மியாக இருக்குன்னா அதோடைய எக்ஸ்பைரி டேட் எப்போ, இல்லை அதனுடைய அளவு என்ன இருக்குது, அதோடைய தரம் என்ன இருக்குது, அளவும் பார்க்கணும், தரமும் பார்க்கணும், அது எத்தனை நாளுக்குள்ளே பயன்படுத்தணும்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு பொருள் வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொன்னால் வாங்கவே கூடாது. ஏன் அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க நம்ம வந்து யோசிக்கணும். அது வந்து இதுதான் நம்மளுடைய அவேர்னஸ். நம்மளுடைய உரிமை என்னன்னா எதுவுமே ஃப்ரீயாக கிடைக்காது. யாரோ ஒருத்தர் வந்து அதுக்குண்டான பணத்தை கட்டி தான் ஆகணும். இல்லை அந்த பொருளில் ஏதோ ஒரு டேமேஜ் இருக்கும். நீங்கள் வந்து எங்கேயா போயிட்டு பார்க்குறீங்கன்னா சர்ப்ளஸ்ன்னுவான், நீங்கள் ஃபுல்லாக தேடி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஷர்ட்டில் ஒரு சின்ன ஹோல் வந்து பேட்ச் வச்சுருப்பாங்க. நமக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. ஒரு சின்ன டானிங் மாதிரி பண்ணிவிடுவாங்க. புது பொருள் ஆனால் டானிங் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா 400 ரூபா பொருள் நான் வந்து 150 ரூபா வாங்குறேன், தப்பு கிடையாது. ஆனால் அந்த டானிங் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு வாங்க தான் அவேர்னஸ். இப்போ நம்ம எல்லாரும் நுகர்வோர். இப்போ நம்ம வந்து தொலைக்காட்சியில் இருக்கோம், நம்ம தொலைக்காட்சியை பார்க்குறோம், நம்மளுடைய நுகர்வோர்னு பார்க்கணும். அவங்களுக்கு ஒரு நல்ல சேவை செய்யணும், தரமான பொருள் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இல்லைன்னா கூட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியாக யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு வந்து பணம் தராங்க, இல்லைனா அரசாங்கத்துக்கு வந்து யாரோ கட்டின டேக்ஸில் இருந்து தான் நம்மளுக்கு இந்த சேவையை செய்கிறோம். அப்போது அவங்களுக்கு நம்ம ஒரு நல்ல தரமான சேவை செய்கிறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் நீங்கள் பண்ணுற ஒரு சேவை. ஆனால் இதில் அல்டிமேட்டாக என்ன சொல்ல வரோன்னா, எவ்வளோதான் சட்டங்களும் பாதுகாப்பு இருந்தாலும் நாம் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும், நமக்கும் அந்த பொறுப்பு இருக்கணுன்றது தான் அல்டிமேட்டாக இந்த தினத்தினுடைய நோக்கம். அது அவங்களுக்கு வரணும். நம்மளுக்கு ஏனோ தானோ நமக்கு வரல, பிரச்சனை நம்மளுக்கு இல்லை, 2 ரூபா தானே 5 ரூபான்னு போகக்கூடாது. அந்த 5 ரூபான்றது கோடிக்கணக்கில் கால்குலேட் பண்ணால் பல கோடி ஏமாற்றப்படுறோம். அதனால் எல்லோருக்கும் அந்த விழிப்புணர்வு வரணுன்றது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். ரொம்ப அருமையாக உங்கள் நேரத்தை ஒதுக்கி ரொம்ப ஒவ்வொரு உதாரணம் கொடுத்து சொல்லியிருக்கீங்க. மக்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சு. எனக்கும் வாய்ப்பளித்தவருக்கு உங்களுக்கும் உங்களை நிர்வாகத்துக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் இந்த நுகர்வோர் தின வாழ்த்துக்கள், உரிமைகள் தின வாழ்த்துக்கள். நன்றி சார். நேயர்களே, இதுவரை வழக்கறிஞர் எம் விவேகானந்தன் அவர்கள் மிக தெளிவாகவும் ரொம்ப ஆழமாகவும் பல உதாரணங்கள் கொடுத்து நமக்கு இந்த விழிப்புணர்வு குறித்து சொன்னார், இந்த தினத்தினுடைய முக்கியத்துவம் குறித்து சொன்னார். அதனால் நாம் ஒரு கன்சியூமராக ஒவ்வொரு நாளும் விழிப்போடு இருக்கணும். ஒரு பொருள் வாங்கும்போது ஆசைப்படாமல், பேராசைப்படாமல், அந்த பொருளுக்குள்ள வேலை இதுதான் அப்படின்றதையும், அந்த தரம் இதுதான், அந்த சர்வீஸ் சரியாக இருக்குன்றதை நாம் முடிவு செஞ்சு தான்
நாம் ஒரு கன்சியூமராக இயங்கணும், செயல்படணும். அதுதான் இந்த தினத்தினுடைய நாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணுன்றதை கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.